அஸ்ஸலாமு அலைக்கும். ஷைத்தான் நம்மளை எப்படி வழிகெடுக்கிறான்னு தெரியுமா? நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் ஷைத்தான் நம்மளை தப்பு செய்ய வச்சு வழிகெடுக்கிறான்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவனோட நோக்கம் நம்மளை தப்பு செய்ய வைக்கிறது இல்லை. தப்பு செய்ய வச்சுட்டு அல்லாஹ் கிட்ட நம்மளை பாவ மன்னிப்பு கேட்க விடாமல் தடுத்து நம்மளை அல்லாஹ் கிட்ட இருந்தும் நேர்வழியில இருந்தும் தூரமாக்குறது தான் அவனோட நோக்கமே. தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நம்ம ஒரு தப்பு செய்கிறோம். தப்பு செஞ்சால் என்ன தெரியுமா தோணும்? ஐயோ அல்லாவோட பார்வை முன்னாடி இது பண்ணிட்டுமே, எவ்வளோ பேர் தப்பு பண்ணிட்டோம், அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானா அப்படி இப்படின்னு ஷைத்தான் மைண்டில் போட்டு குழப்புவான். ஒரு பாயிண்ட்ல நம்ம மைண்டில் அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? நீ தப்பு பண்ணிட்ட, அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை கொடுப்பான். இல்லை இவ்வளோ தப்பு பண்ணிட்டியே, எப்படி நீ அல்லாஹ் கிட்ட போய் கேட்ப, அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்க கூச்சமா இல்லையா அப்படின்னு ஒரு வகையில் உங்கள் மைண்டை கெடுப்பான். இன்னொரு விதம் எப்படி தெரியுமா பண்ணுவான்? நீ பாவம் செஞ்சுட்ட, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் தானே, அதான் நமக்கு ரோகு பிரிவு வரைக்கும் கால அவகாசம் இருக்கு, பாவம் செஞ்சுட்டே இரு, இன்னும் கொஞ்சம் செஞ்சுட்டே இருக்கலாம், மொத்தமாக சேர்த்து அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரியும் மைண்டை குழப்புவான். ஸோ தெளிவாக அவனை புரிஞ்சுக்குங்க. நீங்கள் சின்ன பாவம் செஞ்சாலும் சரி, பெரிய பாவம் செஞ்சாலும் சரி, பாவம் செய்யறது மனிதனோட இயல்பு. அது அல்லாவே திருக்குறான்லயே சொல்லியிருக்கான், ரசூலுல்லாஹ்வும் சொல்லியிருக்காங்க. திறந்தவங்க யார் தெரியுமா? பாவம் செஞ்சா அந்த பாவம் செஞ்சு முடிச்ச உடனே அவங்க மைண்ட் எங்க திரும்ப போவோம்? அல்லாஹ் கிட்ட போவோம். ஐயோ அல்லாஹ் முன்னாடி செஞ்சிட்டுமே, அல்லாஹ் தடுத்ததை செஞ்சிட்டுமே அப்படின்னு யோசிப்பாங்க. யோசிச்சு உடனே அவங்க இஸ்திக்ஃபார் செய்வாங்க. யா அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சுட்டு அல்லாஹ் கிட்ட சஜிதால விழுந்து அழுதுருவாங்க. அல்லாஹ் கண்டிப்பா பாவத்தை மன்னிக்கக்கூடியவன். அல்லாவோட கருணை பத்தி சொன்னா சொல்லிட்டே போலாம், அதுக்கு எல்லையே கிடையாது. இருந்தாலும் அல்லாவோட பாவ மன்னிப்பு எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு ஒன்று சொல்றேன் கேளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னோட உயிர் எவன் கரங்களில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த மனிதர்கள்ல யாருமே பாவம் செய்யல, எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு ஒரு காலம் வந்துருச்சுன்னா அல்லாஹ் அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் அழிச்சிருவானா. அழிச்சிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷா ஒரு சமூகத்தை உருவாக்குவானா. அவங்க பாவம் செய்வாங்களாம், அல்லாஹ் அவங்கள மன்னிப்பானா. ஒன்று புரிஞ்சுக்கங்க, அல்லாஹ் பாவம் செய்யறத விரும்பல, அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்கறத விரும்புறான், பாவங்களை மன்னிக்கிறத விரும்புறான். அல்லாவோட கருணைக்கும் எல்லையே கிடையாது, அல்லாவோட பாவ மன்னிப்புக்கும் எல்லையே கிடையாது. ஸோ நீங்க என்ன பாவம் செஞ்சாலும் சரி, உடனே அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். மேலும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே ஒருபோதும் என் கருணையில நம்பிக்கை இழக்காதீங்கன்னு சொல்றான். இங்க பாவம் செஞ்சவங்கள சொல்ல, பாவிகளேன்னு சொல்ல, வரம்பு மீறி பாவம் செஞ்சவங்கள சொல்றான் அல்லாஹ். வரம்பு மீறதுனா அது ஒரு லிமிட்டையே தாண்டது. எல்லா பாவத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட்டையே தாண்டி பாவம் செஞ்சாலும் சரி அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனா இருக்கான். ஸோ பாவம் செஞ்ச உடனே அல்லாஹ் கிட்ட பாவம் மன்னிப்பு கேளுங்க. திரும்பி அந்த பாவத்தை செய்யாம தௌபா மூலியமா அல்லாஹ் கிட்ட திரும்புங்க. அல்லாஹ் தஆலா அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன். மேலும் நான் போற வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.